வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மசால் வடை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு வந்து மசால் வடை. எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டுக்கலாம். ஒரு 4 வடையாக போட்டுட்டு போகிறேன். எண்ணெய் ரொம்ப காஞ்சிட்டதோடு சிம்ல வச்சிருக்கேன். திருப்பி போட்டுக்கலாம். என்னதான் வெயில்னாலும் கரெக்டா வயிற்றுல டான் மணி ஆயிடுச்சு. வெளி சாப்பாடு சாப்பிட்டோம்னா நமக்கு திம்முன்னு இருக்கும். வீட்டுல சாப்பிட்டோம்னா டைம் பசி எடுத்துக்குது. அதனால ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸு, நைட்டு மட்டும் லைட்டா சாப்பிட்டுக்கிறது. தோசை, இட்லி அந்த மாதிரி. அதே முக்கியமா எங்களுக்கு வந்து ஈவினிங் தான் ரொம்ப பசி எடுத்து. சில பேர் வந்து சீக்கிரம் சாப்பிட்டுடுறாங்க. காஃபி குடிச்சிட்டு ஏதாவது 2 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு உடனே 7:30, 8க்குள்ளார டின்னர் முடிச்சிடுவாங்க. எங்களுக்கு அப்படி பண்ணாலும் வந்து நைட்டு ஒரு 10:30 மணி, ஏன்னா லேட் ஆகும் படுக்கிறதுக்கு, பசங்க எல்லாம் வர்றதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம். அதனால வந்து 10 மணி ஆகும், 10, 12 கூட ஆகும் படுக்கிறதுக்கு. அப்ப திரும்பவும் பசி எடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதனால நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா தான் எங்க டின்னரை முடிப்போம். நாங்க ஈவினிங் சாப்பிட்றது தான் ஸ்பெஷலா இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுனால கொஞ்சம் வேகணும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சிறந்து வருது. எப்பவுமே எடுக்கும்போது ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. இப்பதான் வந்து கையில எல்லாம் படாம இருக்கும். எடுத்துடலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு நாள் இந்த மாதிரி ஆயில் சாப்பிட்டா மறுநாள் வந்து சுண்டலும், அப்புறம் ஒரு நாள் பிஸ்கெட்டு, அப்புறம் ஒரு நாள் வந்து லைட்டு இது சாலடு. இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி சாப்பிட்டோம்னா நைட்டு லைட்டா சாப்பிட்டு இது சூப்பரா வந்துருக்குது பாருங்க, மசால் வடை அருமையா.
இதே மாதிரி நீங்களும் கடலை பருப்பு வடை இது 2 hours ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து ரொம்ப மையம் இல்லாம ரொம்ப கொரன்னு இல்லாம அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி துருவல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கிட்டா மசாலா வடை ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.